ஆண்டவனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தின் முதல் பகுதியில் கூட இது நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையாகவே தேவனுடைய மனிதர்களை பார்த்து எதை செய்ய வேண்டும், எதை விட வேண்டும் என்று இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எதை விட்டு ஓட வேண்டும், எதை நாட வேண்டும் என்று 2 காரியங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய மனுஷர்கள் இதை செய்யும்போது தான் தேவன் நம் மீது பிரியப்படுகிறவராக இருக்கிறார். முதலாவதாக பாவமான காரியங்கள், பண ஆசைகள், தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓட வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக இருக்கிற பல பாவங்கள், பல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை மேலே உள்ள வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பண ஆசை மற்ற தீமைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய மனுஷன் விட்டு ஓட வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பு பாவத்துக்கு உள்ளாகும்படியாக அவனுக்கு சூழ்நிலை வந்தபோதும் அதை விட்டு ஓடினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் நம்மை சூழ்ந்து நெருக்கி வரலாம். ஆனாலும் அதை செய்யாதபடிக்கு ஒரு மனிதனோ மனுஷியோ ஓடும்போது தான் தேவன் நம் மீது பிரியமாக இருக்கிறார். அறியாமையின் காலங்கள் அவர் காணாதவரை போல இருந்தார். ஆனால் கர்த்தரை பற்றி அறிந்த ஒவ்வொரு மனிதனையும் தேவனுடைய மனுஷனே என்று சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய மனிதர்களாகிய நாம் பாவத்தை விட்டு ஓட வேண்டும். அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் எதை நாடும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அநேக காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதாக நீதியையும் என்று சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு நாளிலும் நாம் பாவத்தை விட்டு ஓடி நீதியை நாடுகிறவர்களாக, நீதியான காரியங்களை செய்யும்படியாக நீங்கள் விருப்பம் கொள்ள வேண்டும். நீதியான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். இரண்டாவதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால் தேவ பக்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த பூமியில் இருக்க வேண்டும். சங்கீதம் 4ஆம் சங்கீதத்தில் பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையாகவே உங்களையும் என்னையும் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த பூமியில் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் நாம் பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பக்தி என்பதற்கு அடையாளமாக கொர்நேலியு குறித்து கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ பக்தி உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாம் கொர்நேலியுவை நினைத்து தேவ பக்தியோடு கூட நீங்கள் வாழும்போது மெய்யாகவே அவன் மிகவும் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் தேவ பக்தி உள்ளவர்கள் ஜெபத்திலும் தர்ம காரியங்களிலும் இன்னும் விசுவாசிகளை ஆதாயப்படுத்துவதிலும் எல்லா காரியங்களிலும் அவர் மிகவும் பொறுப்புள்ளவராக, அவர் மிகவும் ஞானமாக அவர் எல்லா காரியத்தையும் செய்தது போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தன் குடும்பத்தையும் மற்ற ஜனங்களை எல்லாரையும் தேவ பக்திக்குள்ளாக, தேவ பயத்தோடு கூட ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் விசுவாசத்திலும் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதை கொர்நேலியு வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்க. மெய்யாகவே விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாம் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றிலும் விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக ஆபிரகாமை பார்க்கும்போது அவர் விசுவாசிகளின் தகப்பனானான், விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நீங்கள் நாட வேண்டும். ஆபிரகாமை போல நீங்கள் விசுவாசத்தோடு கூட எல்லாவற்றையும் செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அதை நாடுங்கள், விசுவாசத்தை நாடுங்கள். அடுத்ததாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பை நாம் அன்போடு கூட
அனைவரோடு கூட நாம் பழகுவது மிக அவசியம். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை போல நாம் பொறுமையுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நாடி அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி அதை வெளிப்படுத்த வேண்டும். அடுத்ததாக பொறுமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பொறுமையும் மிக அவசியமான ஒன்று. அதையும் நீங்கள் பொறுமையோடு இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டும் பொறுமை இழந்து போகக்கூடிய அநேக சூழ்நிலைகள், அநேக சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆனாலும் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். மோசே தன்னுடைய வீட்டில் எங்கும் பொறுமையுள்ளவனாய் இருந்திருக்கிறார், உண்மையுள்ளவனாய் இருந்திருக்கிறார். அநேக இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக அநேக பிரச்சனைகள் வந்தபோது அதை பொறுமையாய் அவர் நிவர்த்தி செய்திருக்கிறார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், சமுதாயத்தில் நீங்கள் பொறுமையோடு கூட இருந்து அதை நாடி அதை விரும்பி பொறுமையாய் நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாந்த குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது. என்று அநேகருக்கு இந்த குணாதிசயங்கள் இல்லாமல் அநேக பிரச்சனைகளில், போராட்டங்களில் சிக்கிக்கொள்கிறார்கள். ஆனால் சாந்த குணம் உள்ளவன் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கு. சகல ஆசீர்வாதங்களின் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு சாந்த குணம் மிக முக்கியம். இந்த குணங்களை எல்லாம் தேவனுடைய மனுஷன் நாட வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நாடி அதை தேடி அதை விரும்பி அதிலே நாம் முயற்சி பண்ணி அதில் நாம் விருத்தியாக வேண்டும். இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை இந்த குணாதிசயங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் எவைகளை விட்டு ஓட வேண்டுமோ, எவைகளை நாட வேண்டுமோ, தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர்கள், சிறுவர்கள், முதியோர்கள், ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள், தலைவிகள், ஒவ்வொருவரும் தேவனுடைய மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்கிற சபைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் எல்லாம் இதை நாடி விரும்பி செய்வீர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் நாட வேண்டிய காரியங்களை நாடுவோம், விட வேண்டிய காரியங்களை விடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாங்கள். அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தையின் பிரகாரங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.